श्रीस्तनाभरणं तेजः श्रीरंगेशयमाश्रये चिंतामणिमिव उद्भान्तम् उत्संके अनंतभोगिनः. 108 திவ்யதேசங்களுக்குள் முதன்மையான திருவரங்கத்தில் திருவரங்கநாதன் என்கிற பெயரோடு பெருமான் காட்சி அளிக்கிறார். எத்தனையோ திருக்கோவில்களில் கிடந்த திருக்கோலம், சயன திருக்கோலத்தில் பகவான் காட்சி அளித்தாலும் திருவரங்கநாதனுடைய தரிசனம் மற்ற எந்த இடத்திலுமே கிடைக்க முடியாதது. அப்படி அழகான ஒரு திருமேனியோடு, நம்மை வரவேற்கும் கண் பார்வையோடு, நம்மிடம் பேசக்கூடிய வாயோடு பகவான் திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிறக் கடவுளெந்தை அரவணை துயிலும் ஆ கண்டு, உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடிப்புடியாழ்வார் இந்த பெருமான் சயனத்திருப்பதை பற்றி பாடுகிறார். இவருடைய அமைப்பு எப்படி என்று பார்த்தோம் என்றால், குடதிசை முடியை வைத்து மேற்கு நோக்கி தன்னுடைய திருமுடி தலையை வைத்து கொண்டிருக்கிறார். குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார். வடதிசை பின்பு காட்டி தன்னுடைய முதுகை வடக்கு புறத்திலே காட்டியிருக்கிறார். தென் திசை இலங்கை நோக்கி தெற்கே லங்காராஜ்யத்தில் விபீஷணனை அனுகிரகம் செய்து கொண்டு இந்த இடத்திலே கிடக்கிறார். கடல் நிற கடவுள் எந்தை, கடலை போன்ற கருப்பான நீலமேக சியாமளமான திருமேனியோடு பகவான் இங்கு இருக்கிறார். அவரை பார்த்தாலே உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே, அவரை பார்த்து என்னால் திடத்தன்மையோடு இருக்க முடியவில்லை, அந்த க்ஷணமே மனது உடைந்து போகிறது, இப்பேற்பட்ட அனுபவத்தில் நானே மூழ்கி போகிறேன், பிராணனும் என்னிடத்தில் இருப்பதில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்பேற்பட்ட பெருமான், அவருடைய அழகு, அவருடைய வைபவத்தைத்தான் இன்றைய தினம் நாம் இந்த திருமால் பெருமை என்கிற நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். திருவரங்கத்தில் பெருமான் மூலவருக்கு நாராயணன், ஜெகநாதன், பெரிய பெருமாள், திருவரங்கநாதன் என்று பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பெருமாளுக்கு முன்னமே நாராயணன், ஜெகநாதன் என்கிற 2 பெயர்கள் உண்டு. பார்க்கடலில் பிறந்து சத்தியலோகத்தில் இருக்கும் போதும் சரி, அயோத்தியில் இருக்கும் போதும் சரி, ஜெகநாதன், நாராயணன் என்கிற 2 பெயர்களாலே இவர் அறியப்பட்டார். அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்தபோது ஸ்ரீரங்கநாதன், திருவரங்கநாதன் என்கிற பெயரை அடைந்தார். அதே போல ராமனால் எப்போது ஆராதனம் செய்யப்பட்டாரோ ராமனுக்கு பெருமாள் என்று பெயர். அதனால் அவரால் ஆராதிக்கப்பட்ட திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. தெற்கு நோக்கி புஜங்க சயனமாக இந்த பெருமாள் சயனித்திருக்கிறார். புஜங்கம் என்றால் பாம்பு என்று பொருள். திருவனந்தாழ்வானுக்கு மேலேதானே சயனித்திருக்கிறார். புஜம், புஜம்னால் இப்படி மடிந்து என்று பொருள். சம்ஸ்கிருதத்தில் புஜம் என்கிற சொல்லுக்கு நேர்கோடாக இல்லாமல் வளைந்து என்று பொருள். வளைந்து வளைந்து செல்லக்கூடிய பிராணி என்ன? பாம்பு தானே. அப்ப புஜம் கச்சதி, புஜங்கஹா என்றால் பாம்பு என்று பொருள். அந்த பாம்பனைக்கு மேலே பகவான் சயனித்திருக்கிறார். அழகான திருவனந்தாழ்வானுடைய திருமேனிக்கு பல நல்ல பண்புகள் உண்டாம். மெத்து மெத்துன்னு இருக்குமாம், படுத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும், நல்ல நறுமணத்தோடு இருக்குமாம், வெளுப்பாக இருக்குமாம், அதை தொட்டாலே குளிர்ந்த ஒரு ஸ்பர்ஷம் கிடைக்குமாம். இப்படி ஒரு படுக்கைக்கு என்னென்ன நல்ல பண்புகள் இருக்க வேண்டுமோ அது அனைத்துமே திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனுக்கு உண்டு. அந்த ஆதிசேஷனுக்கு மேலேதான் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அரவின் அணைமிசை மேய மாயனார் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அரவின் அணை பாம்பு படுக்கை, அதன் மிசை மேய மாயனார். என்ன மாயம், என்ன ஆச்சரியம்னு ஆழ்வார் பாடுகிறார். என்ன ஆச்சரியம்னால், இன்று வரைக்கும் அவர் மல்லாந்து படுத்திருக்கிறாரா, உருக்களித்து படுத்துகிறாரான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ முறை சேவித்திருக்கலாம், வேணும்னா இப்ப மறுபடியும் ஒருவை சேவித்து விட்டு வாருங்கோள், கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் மல்லாந்து இருக்கிறாரா, உருக்களித்து இருக்கிறாரா தெரியாது. அது தொடங்கியே மாயம். எல்லா விதத்திலும் ஆச்சரியமான அழகோடு, சன்னிவேசத்தோடு, பெருமைகளோடு பகவான் காட்சி அளிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி, இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த, அரவரச பெரும் சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி,
திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையார் அடிவருடப் பள்ளிகொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகொலோ கழிக்கு நாளே என்று குலசேகராழ்வார் இவரை என்னைக்கு சேவிக்கப் போகிறேனோன்னு ஆசைப்பட்டு பாடுகிறார். இருள் இரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெத்தி. ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் உண்டு. அணை பணம் 1000ங்கள் ஆர்ந்த 1000 தலைகள்ல ஒவ்வொன்றத்திலையும் ஒரு ரத்னம் இருக்குமா. இருட்டு, உலக இருட்டு அனைத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒளி ஒவ்வொரு ரத்னத்துக்கும் உண்டு. அத்தனை 1000 பணாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷனுடைய மடியிலே, வெளுப்பான ஆதிசேஷன் மடியிலே கருப்பு மாணிக்கத்தை போலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் பாருங்க. வெளுப்பான ஆதிசேஷன், அதுக்குள்ள கருப்பான பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து ஆதிசேஷன் ரொம்ப பத்திரமாக பரிவோடு இந்த பெருமானை ரட்சித்து கொண்டே வருவார்களாம். யாராவது அந்த இடத்துல சத்தமாக பேசினாலோ கத்தி பேசினாலே யாரோ ராவணனோ கும்பகர்ணனோ வந்து விட்டார்கள் என்று பயந்து போய் உடனே தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தையும் நெருப்பையும் கக்கத் தொடங்கி விடுவாராம். ஏன்னா பகவானுக்கு யாரும் துன்பம் இழைத்து விடக்கூடாது என்கிற பரிவு அந்த ஆதிசேஷன் பேரில். 3 மடிப்புகள் ஆதிசேஷனுடைய உடம்புல 3 சுத்துகள் இருக்கும். அந்த 3 சுத்துக்கு மேலேதான் பகவான் திருவரங்கநாதன் சயனித்திருக்கிறார். மேல் ஆதிசேஷனுக்கு 5 முகங்களோடு இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். மிக அழகான பெரிய திருமேனி, கர்ப்பகிரகமே நீளமான திருமேனி. பிபநயன புரஸ்தே ரங்க துர்யாபிதானம் ஸ்திதமிக பரிபுல்லத் புண்டரீகம் தடாகம் என்று பட்டர் தெரிவிக்கிறார். அப்படியே ஒரு தாமரை குளம் படுத்திருப்பது போல இருக்குமா. தாமரை குளத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் தாமரைகள் செவப்பா பூத்து இருக்கும். மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் தாமரை இலைகள் பச்சையாக மூடிக்கொண்டிருக்குமோ இல்லையோ. பகவானுடைய திருமேனி முழுக்க கரும் பச்சை தாமரை இலைகளைப் போல இருக்கு, தடாகத்தை போல. அதுல 2 கண்ணு 2 தாமரை, வாய் செவந்த தாமரை, கை ஒரு தாமரை, இந்த கை ஒரு தாமரை, திருவடிகள் தாமரைகள். அப்ப தடாகம், தாமரை தடாகம் போலவே பகவான் இந்த இடத்துல சயனித்திருக்கிறார் என்று பட்டர் தெரிவிக்கிறார். மிகவும் அழகான பெருமாள். ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னே, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. பகவானுடைய அழகு வெறும் அழகுன்னு பார்த்து அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த அழகை சேவித்த பிறகுதான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும்னு ஆழ்வாருடைய பாசுரம். எனக்கு என்ன மனசுல சந்தேகங்கள் என்னென்னமோ இருந்தன. நான் இவரை வழிபட வேண்டுமா, ஏன், என்ன செய்ய போகிறேன், எப்படி முக்தி கிடைக்கும், யாரை வணங்க வேண்டும், யாரை அடைய வேண்டும், எத்தனையோ கவலைகள் சந்தேகங்கள் மனதிலே இருந்தன. இந்த பெருமான அழக சேவித்த உடனே ஐயோ இவரை விட்டுட்டா உலகத்துல எதையோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். ஐயப்பாடு அறுத்து, பகவான் சந்தேகங்களை போக்குவது கிடையாது, அவனுடைய அழகே நமக்கு சந்தேகங்களை எல்லாம் போக்கிவிடுமாம். அது ஒரு செயல். மற்றொரு செயல் அழகு என்ன செய்யும் என்றால், தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. அந்த பகவானிடத்தில் ஆதரம், ஈடுபாடு, ஸ்ரத்தை, பக்தியை வளர்த்து கொண்டே போகும் அந்த அழகு என்பது. ஆண்டாள் பாடுகிறாள், குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்கத் தின்னமுதர். ஆண்டாளுக்கு ஆசை கணவன் மணவாளன் தானே பகவான். அதனால் ஆண்டாளே தவனுடைய அழகை பாடுகிறாள். குழல் அழகர், அழகான கேசம் மயிர்முடி உடையவர். வாயழகர், பேசுறவாரியே உபதேசம் பண்ணக்கூடிய வாயாக இருக்குமாம். கண்ணழகர், நம்மளை வரும்போதே வான கட்டாட்சித்து அழைக்கக்கூடிய கண்கள். கொப்பூழில் எழுகமல பூவழகர், நாபி கமலம் இருக்கிறது. அப்படியெல்லாம் திருவரங்கத்துல நாபி கமலம் பிரம்மாலாம் சேவை சாதிப்பது கிடையாது. ஆனா ஆண்டாளுக்கு அப்படி காட்சி அளித்திருக்க வேண்டும். பெரியோர்கள் இந்த பெருமானை சேவிக்கும் போது இன்றைக்கு நாம் எப்படி சேவிக்கிறோமோ அப்படி பாடவில்லை. திருப்பாணாழ்வார் இந்த பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் அமலநாதி பிரான் என்று அவருடைய திருவடியிலிருந்து திருவபிஷேகம் திருமுடி வரை ஒவ்வொரு அங்கமாக பாடியிருக்கிறார். அதுல பார்த்தாலும் கையனார் சுரிசங்க அனலாழியர், கையில சங்க சக்கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு பாடுகிறார். அப்படி நாம் இன்றைக்கு சேவிப்பது கிடையாது. பட்டர் ஒரு ஸ்லோகத்துல பாடுகிறார், ஸ்ரீயமபி விஹரந்தீம் ராஜஹம்சீம் இவாஸ்மின் பிரதிபலனம் இவாஸ்யாக பஷ்ய விஸ்வம்பராம்ச. பகவானுடைய திருவடிக்கு 2 பக்கங்களில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருந்து பணிவிடை செய்கிறார்கள் என்று ஆச்சாரியர் பாடுகிறார். அப்படி ஒன்றும் காட்சி அளிக்கவில்லையே என்றால் மறைந்திருந்து நம் கண்களுக்கு தெரியவில்லை. பகவானுடைய அருளாலே திருப்பாணாழ்வார் கண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல ஆளவந்தார் என்கிற ஒரு மகான் பெரிய ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தில் இருந்தார். அவருக்கு பகவான் தன்னுடைய அழகனைத்தையும் காட்டித்தான் அவரை திருத்தி ஒரு பக்தராகவே ஆக்கினாராம். அப்படி அவர் தேர்ந்தெடுக்கணும் அல்லவா.
நாம ஆசைப்பட்டு திருவரங்கநாதனை சேவிக்கணும்னு நினைத்தால் மட்டும் போராது. நாம் ஒரு வண்டியில் ஏறலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், பரிசையில் நிற்கலாம், சேவிக்கலாம், வந்துடலாம். சேவித்ததற்காக அவருடைய முழு பெருமை, அழகு, அருமை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு விட முடியுமா? அதற்கு பகவான் அருள் புரிய வேண்டும், அவர் தன்னை காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால்தான் நம்மால் அவரை காணவே முடியும். கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். நான் ஆசைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, நீ அருள் புரிந்தால்தான் உன்னை காண முடியும். அப்படி இந்த பகவான் சங்க சக்கரங்களோடு இருக்கிறாராம். திருவடி பக்கத்தில் 2 ஸ்ரீதேவியும் பூதேவியும் மறைந்து இருக்கிறார்களாம். அப்பேற்பட்ட அழகை உடையவர் கிரீட்டம் ஸ்ரீரங்கே சயிதுஹு உபதானீகிருத புஜஹ விதீஷாதீஷத்வாத் கடதிதி சம்ஸ்பிருஷ்ய வததி. இவர் திருக்கைகள் எத்தனை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்னால் 2 கைகள். ஒரு கையாலே தன்னுடைய தலைக்கு அருகிலே அணையாக பகவான் வலது கையை வைத்திருக்கிறார். அவருடைய கிரீட்டத்தை தொட்டு காட்டுகிறாராம். இந்த கிரீட்டத்தை பார்த்தாயா, உலகத்துக்கே நான் தான் சுவாமி, ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனயன்கில மௌலிகி என்று கூறத்தாழ்வான் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட கிரீட்டம் ஒருத்தருக்கு இருந்தால் அவர்தான் 14 உலகங்களுக்கும் தலைவனாக இருக்க வேண்டும். அப்ப நான் தான் உலகத்துக்கே சுவாமி என்று கிரீட்டத்தை வலது கையால தொட்டு காட்டுகிறாராம். இடது கையை தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டி பகவான் காட்டுகிறார். உனக்கு உலகத்தில் புகழே யாரும் இல்லை அல்லவா, யார் ரட்சிப்பார்கள் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய், கவலைப்படாதே, உனக்கு சரணமாக இந்த திருவடிகள் தான் இருக்கும். நிஹீனானாம் முக்கியம் சரணமிதி பாஹுஸ்ததிதரஹா. தாழ்ந்தவர்கள் ஒரு கதியும் அற்றவர்களுக்கு என் திருவடிகள் தான் சரணம் என்று மற்றொரு திருக்கையாலே காட்டுகிறார். அப்ப பெரிய கிரீட்டம், அழகான பெரிய கண்கள், சிரித்த திருமுக மண்டலம், 2 கைகள், ஒன்றை தலைக்கு அருகிலேயும் ஒன்றை திருவடியை நோக்கியும் நீட்டிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு கீழே திருமார்பில பார்த்தோம்னால் அழகான மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறாள். அவளுடைய வாசஸ்தானம் பிராட்டி இருக்கக்கூடிய அந்தப்புறம் தானே. ஒரு பெண்ணு தாயார் இருக்கிறாள்னா அதுதானே அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு அலங்காரமாக பகவான் இந்த மார்பில பல விஷயங்களை செய்திருக்கிறாராம். இது தான் லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா என்று தெரிவிக்கிறார். லக்ஷ்மி லலித கிரகம், பிராட்டி வாழக்கூடிய வீடு இது. பிராட்டி வீடுன்னு சொன்னால் முன்னாடி தெளிச்சு கோலம் போட வேண்டாமா, மேல விதானங்கள் கட்ட வேண்டாமா, கீழே புஷ்பங்களை சொரிய வேண்டாமா, எல்லாம் பெருமான் பண்ணி வச்சிருக்கிறாராம். கௌஸ்துபம்னு ஒரு அழகான ஆபரணம் இருக்குமே, அதுதான் விளக்கு, ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு. என்னென்ன புஷ்ப மாலைகளோ அதெல்லாம் கீழே புஷ்பம் விரித்தார் போல பிராட்டி நடப்பதற்காக முத்து ரத்னம் வைரம் மாலைகள் எல்லாம் இருக்கிறார், சாத்தி கொண்டிருக்கிறாரே, அதெல்லாம் மேல விதானமாக கட்டின சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் என்று பிராட்டி எல்லா அலங்காரங்களுக்கும் இடையிலே இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறாள். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று ஆழ்வாருடைய பாசுரம். திருமார்பில லக்ஷ்மி, அழகான இடுப்பு, நீண்ட திருவடிகள், ஒய்யாரமா அப்படி சாய்ந்து இருக்கக்கூடிய திருவடிகள், இது அனைத்தோடும் பகவான் அழகாக காட்சி அளிக்கிறார். இவருக்கு சாலிக்கிராமத்தால் ஆக்கப்பட்ட திருமேனி, சிலா திருமேனியோ மரத்திருமேனியோ கிடையாது. சின்ன சின்ன சாலக்கிராம மூர்த்திகளை உள்ளே வைத்து அதற்கு மேல சில சர்க்கரை சுண்ணாம்பு முதலானவற்றை வைத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமேனி. அதனால இவருக்கு திருமஞ்சனமே கிடையாது. வருஷத்துக்கு 2 முறை தைலக்காப்பு சாத்திக் கொள்ளுகிறார். நல்ல மூலிகை தைலங்கள் எண்ணெய்களை எல்லாம் காய்ச்சி 2 முறை. ஒன்று ஆனி மாசத்துல கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம் என்று அப்போது நடக்கும். அது முடிந்தவுடனே பகவான் தைலக்காப்பு 42 நாட்களுக்கு சாத்திக் கொள்ளுகிறார். அந்த 42 நாள் முடிஞ்சுதான் ஆடி 18ஆம் பெருக்கு உற்சவம் நடக்குமே, அதுவரை சாத்திக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு 2வது முறை பவித்திர உற்சவம் முடிந்தவுடனே, புரட்டாசி மாசம் பவித்ரோத்சவம் வரும். ஆனி மாசத்துல முதல் தைலக்காப்பு 42 நாள், திரும்ப புரட்டாசி மாசம் பவித்ரோத்சவம் முடிஞ்ச உடனே 2வது தைலக்காப்பு, மறுபடியும் 42 நாட்களுக்கு சாத்திக் கொண்டு தீபாவளியை ஒட்டித்தான் மறுபடியும் முழு திருமேனியை சேவிக்க முடியும். தைலக்காப்பில் இருந்தால் மார்புக்கு மேல மட்டும்தான் சேவிக்கலாம், கீழெல்லாம் துணியாலே மறைத்து விடுவார்கள். தீபாவளி முடிந்ததென்றால் முழுவதுமாக சேவிக்கலாம். இப்படி அழகான திருமேனியோடு பெருமான் சயனித்து கொண்டு புஜங்க சயனமாக இந்த உலகத்துக்கே ஸ்ரீரங்கத்துக்கே அதிபதியாக காட்சி அளிக்கிறார். அந்த பெருமானை சேவிக்க சேவிக்க போரும் என்றே நினைவு வராது. திருப்பதியைப் போல அவ்வளவு வேகமாக அனுப்பாவிட்டாலும் இப்போது இங்கும் கூட்டம் அதிகமாகிவிட்டது. சேவிக்கும் போது அப்படியே கண்களால் பருகி மனதிலே தேக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து நினைத்து நினைத்துதான் ஆனந்தப்பட வேண்டும். நாமும் ஆனந்தப்படுவோம்.